ஒரு சட்டி மண் எடுக்க முடியாது. சாதாரண ஒரு 2000 வச்சிருக்கக்கூடிய விவசாயி ஒரு மாட்டுக்கு ஒரு மழை வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுற இடத்துக்கு வந்து ஒரு 10 சட்டி மண் எடுத்து போட முடியல. இன்னைக்கு வழக்கு போடுறான், கலெக்டர் கூப்பிடுறான், வழக்கு போடுறான் இன்னைக்கு காவல்துறை. ஆகவே இன்னைக்கு அப்பெல்லாம் நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க, என்ன விலைக்கு, இப்போ என்ன விலை? 5 வருஷமா எங்களை பார்த்து எப்படி ஏமாத்திருக்கான்னு பாத்துக்க. நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க, நான் 3 மாசம் 1000 உங்களுக்கு போடுறேன், 3000 ஒட்டுக்கா போடுறேன். அதே போல கோடைக்கால நிதி 2000. கோடைக்காலம் இதுவரை வரவே இல்லையா? இப்ப கோடைக்காலம் வந்துதா? சரி, 3 மாசம் சேர்த்து போட்டீங்க. சரி, மாசம் மாசம் 1000 ரூபாய் நீ கொடுக்குன்னு சொன்னீங்கல்ல தேர்தல் நேரத்தில் 2021 எல்லா குடும்ப தலைவர்களுக்கு 1000 சொன்னீங்கல்ல. எப்ப கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 28 மாதம் கழிச்சு எடப்பாடியார் நாங்களும் சட்டமன்றத்தில் வரீங்க. அம்மனுக்கு ஜெயராமன் உட்கார்ந்துருக்காங்க. சட்டமன்றம் போராட்டம் நடத்தி இது கொடுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வற்புறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 1000 பாதி பேருக்கு கொடுத்தீங்க இல்லையா? பாதி பேருக்கு கொடுத்தீங்க. சரி, இப்ப வந்து தேர்தல் வந்துருச்சு, மத்திய அரசு நிறுத்திடும். மத்திய அரசு நிறுத்திடும். எப்படி எல்லாம் மத்திய அரசு மேல சொல்லி பொய் சொல்லி தேர்தலே வந்து மத்தியில பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தேர்தல் சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள் எல்லாம் முட்டாள நினைச்சு பேசுறோம். எப்படி இன்னைக்கு 3 மாசம் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி சொல்றீங்க. ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமை எப்படி நிறுத்த முடியும்? ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமை எப்படி நிறுத்த முடியும்? அவ்வளவெல்லாம் விவரம் இல்லாதவங்களா இருக்காங்களா? நீ விளம்பரத்துல, பேப்பர்ல, டிவில, யூடியூப்ல என்ன வேணாலும் சொன்னா நம்பிக்க முடியுமா? சரி, நீங்க 3 மாசம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே 3 மாசம் 3000 போட்டீங்க. 28 மாசமா கொடுக்கல. 28000 ரூபாய் ஏன் போடல? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 28000 போட்டுக்கணும். நீ என்ன பண்ண வந்ததை கொடுக்கற? 28 மாசம் கொடுக்கல, 28000 போட்டுக்கணும் வேண்டாமா? அப்ப இது யாரை ஏமாத்துறது? இதுதான் திமுக. ஆகவே நீங்க பாத்தீங்க, இது மட்டுமல்ல, 3000 5000 போட்டு பொங்கலுக்கு 3000 எல்லாம் கொடுத்துட்டு, ஆனால் 1000 2000 5000 போட்டுட்டு 21 நீங்க எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா அரிசி எவ்வளவு வாங்குனீங்க, எண்ணெய் எவ்வளவு வாங்குனீங்க, பருப்பு எவ்வளவு வாங்குனீங்க, சர்க்கரை எவ்வளவு வாங்குனீங்க, எல்லாம் கணக்கு போடுங்க. கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 5 வருஷமா திமுக எடுத்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் போயிருச்சு. உங்க பணம் என்ன திமுக எடப்பாடி இருந்திருந்தா 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மீதி. போய் கணக்கு போட்டு பாருங்க. நான் விளையாட்டுக்கு பேசல, சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் உங்க பணத்தை எடுத்துட்டாங்க. அதிமுக அமௌண்ட் ஏற்றிருந்தா அந்த பணம் கூட்டி இருந்திருக்கும். எடுத்துட்டு 2000 3000 5000 கொடுக்குறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆகவே இங்க பார்த்தா தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த திமுக ஆட்சி வந்தா என்ன ஆகும்? தம்பி ராமச்சந்திரன் சொன்னா, அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? அப்படி அதிமுக எப்படி இருந்தது? போலீஸ் எப்படி இருந்தது? இந்த வடவள்ளி ஆகட்டும், கோயம்புத்தூர் எப்படி இருந்தது? இன்னைக்கு எந்த போலீஸ்காரனும் எவனும் வேலையை செய்யறது இல்லை. திமுக கேட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எங்காவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? போலீஸ் எங்க வேலை செய்யறாங்க? மக்களுக்கு பார்த்தா டெய்லியும் கோவை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான கட் பண்ணி சைன புடிங்கிட்டு போறான். எங்க போய் கஞ்சா விற்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து கஞ்சா. எந்த போலீஸ்காரும் கண்டுக்கிறதே இல்லை. அவ்வளவு மோசம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தை சிந்தித்து பாருங்க. நம்முடைய இளைஞர்கள் குடும்பத்தினர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் பாதுகாக்கவே முடியாது திமுக ஆட்சி வந்தா. ஆகவே சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லா டிராமா பண்ணுவான் திமுக வந்து. 5 வருஷமா ஒன்றும் பண்ணல. இந்த மாநகராட்சியில நம்முடைய சர்மலா கவுன்சிலர் இருக்காங்க, பிரபாகர் இருக்கா, அப்படி ரமேஷ் இருக்கா, அப்படி அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 5 வருஷமா எதுவுமே பண்ணல. ஒரு குப்பை எடுத்திருக்கானா? ஒரு மருந்து அடிக்கிறானா? நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தது? கொரோனா வந்தது, எப்படி நான் பாதுகாத்தோம்? எடப்பாடி ஒரு மாட்டம் வந்தார், அமைச்சரா இருந்தேன். வாரம் மீட்டிங் போட கலெக்டர் கொடிசியால படுக்கை அதிகம் பண்ணோம். ஒவ்வொரு காலத்துல படுக்கை போட்டு ஆக்சிஜன் கொடுத்து உயிரை காப்பாற்றணும். நீங்க மருந்தே அடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பார்த்தாலும் காய்ச்சல். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. ஆகவே சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஏமாத்துவான், என்ன வேணும் பண்ணுவான், டிசைனா பொய் சொல்லுவான், விளம்பரம் பண்ணுவான் திமுக. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திமுக நீ என்ன குட்டிக்கணம் போட்டாலும் கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வடக்கு தொகுதி அதிமுக கோட்டை, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்னமே எதுவுமே 5 வருஷம் பலன் மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏழைகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம் திமுக எப்ப அரசு ஊழியர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் நம்ம என்ன கேட்டாலும்
அப்படியே திமுக கொண்டு இந்த தடவை திமுக ஓட்டே போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஓட்டு போடுறவங்க யாரு? இரட்டை கூட்டணி கட்சிக்கும் அரசு ஊழியர் இந்த தடவை பாத்துங்க, எழுதி வச்சுக்க. ஆகவே இந்த திமுக அரசு தூக்கி எறிகிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே நம்முடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையா இருந்து நமக்கு எதிரி திமுக தான். நமக்கு எதிரி திமுக, நமக்கு எதிரி மட்டுமல்ல மக்களுக்கு எதிரி திமுக, மறந்துடாதீங்க. மீண்டும் மக்களாட்சி எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். மீண்டும் வளர்ச்சியை கோவை மாவட்டத்தை கொண்டு வருவோம். இந்த வடக்கு தொகுதியில, இந்த வடவள்ளி பகுதியில 5 வருஷமா எதுவுமே நடக்கல. நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம். மீண்டும் இந்த வடவள்ளி பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் கோவை மாவட்டத்துக்கும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் சொல்லி சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தம்பி சந்திரசேகர் அவர்களுக்கும், மாவட்ட அம்மன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும், இது உறுதுணையாந்து பாடுபட்ட அத்தனை தம்பிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி, இந்த பகுதி செயலருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரணி, சந்துரு, கௌதம், கோகுல், திலீப், முத்துப்பாண்டி, முருகேன், ஸ்ரீராம், அருண்குமார், கலை. இவர்கள் அனைவரும் டிவி கட்சியில் விலகி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடுகிறார்கள்.